அங்கே போயின்னு இருக்க கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவ மலை தாங்க. எங்கள் ஊர்லேருந்து 10 கிலோமீட்டர் தான். ஸோ குடியாத்துலேருந்து காட்பாடி, குடியாத்து தான் எங்கள் ஊர். ஸோ இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாது இந்த மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்குன்னு. ஸோ ரீசெண்டாக நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னாப்புல, ஸோ நல்லா போகலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஃபேமிலியோடு போய் பார்த்தோம். போகிறதுக்கு முன்னாடியே நிறைய சொன்னாங்க அந்த கோயிலை பற்றி. ஸோ நம்ம அந்த கோயிலில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு போனோம். நல்லா இருந்தது, சூப்பரான கோயிலுங்க, சூப்பராக இருக்குது. அதோட நம்ம போகிற வேவும் சரி, அந்த வியூவும் சரி, நல்லா சூப்பராக இருக்குது அந்த வியூலாம். ஸோ பார்க்கிங்க்கும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பெரிய பஸ்ஸு வந்தாலுமே பார்க்கிங் இடம் இருக்குது. பார்க்கிங்கும் நிறைய பெரிய இடம். பைக்குக்கும் நல்லா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நிறைய கூட்டமும் வராங்க. நாங்கள் போகிற அன்றைக்கி கூட்டம் கம்மி தான், ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அதேமாதிரி அன்னதானமும் எனி டைம் போடுறாங்க அந்த கோயிலில். ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ அன்னதானம் போடுறாங்களே அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அதேமாரி அங்கே போகிறவங்களாம் அவங்களே செல்ஃப் இன்ட்ரெஸ்டோடு எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. அதுக்குமே அலோவ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. அந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. 500 to 1000 years ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது உண்மைலாம் தெரியாது, எக்ஸாக்டாகவும் தெரியாது. நான் சொல்கிறது 500 to 1000 years. அங்கே இருக்கிற சித்தர் பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ்க்கும் மேலே அவர் அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ஏஜ் இப்போது 93 இயர்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு பேனரில் போட்டிருந்தாங்க. இந்த கோயில் நல்லா இருந்துச்சு. நாங்கள் அவர் பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். சரி வர மாதிரி இல்லை, சரி அன்னதானம் சாப்பிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அன்னதானம் சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணோம். அட் லாஸ்ட் ஒரு 4:30 இருக்கும், 4:30 இருக்கும். அந்த டைமுக்கு தான் அவர் வந்தார். அவர் வரும்போதே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். அப்புறம் தான் நிறைய சொன்னாங்க அவரை பற்றி. அவர் சாப்பிடவே மாட்டார். அப்புறம் குளிக்கிறதே பார்த்திங்கன்னா ஏர்லி ஒன்ஸ் தான் அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க, அது மட்டும் தான். மற்றபடி எதுவுமே கிடையாது. தூங்க மாட்டார். அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே வேலை செஞ்சவங்களாம் சொல்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, இல்லை அந்த மாதிரி அவர் தூங்குனது நாங்கள் பார்த்ததில்ல, அதே மாதிரி சாப்பிட்டதும் நாங்கள் பார்த்ததில்ல, ஆனால் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அதுவும் உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர்கிட்ட திட்டு வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. திட்டு வாங்கினா நல்லதா அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டில் திட்டினாலே கோவப்படுவோம். ஆனால் அவர் திட்டுறது எல்லாமே கும்முன்னு இருக்காங்க. பட் ஆனால் அது ரொம்ப நல்லது. அவர் அவங்க சீக்கிரத்தில் யாரையும் திட்ட மாட்டார். ஆனால் திட்டானா ரொம்ப நல்லது. அதேமாதிரி கூப்பிட்டு பேசிடுவார். இப்போ திட்டுறாருன்னா டக்குன்னு கூப்பிட்டு வா மாப்பிள்ள அந்த மாதிரி தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு மனுஷன். அந்த ஊர் மக்களுக்கும் நிறைய செய்கிறாரு. வருஷத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அரிசி மூட்டைலாம் எடுத்து போட்டு கொடுக்குறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற கோயில் அதெல்லாமே அவங்களுக்கு சீர் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாரு. கோயில் கட்டி தர்றாரு. ஸோ நிறைய அதெல்லாம் பண்ணுறாரு. இவரால் எங்களுக்கு எந்த பிரச்சனைலாம் இல்லைங்க. நல்ல நல்ல மனுஷன் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது கேட்கும்போதே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வயசுல இருந்து அவர் அவ்வளோ பண்ணுறாரு. அதே மாதிரியே அவர் என்னென்னா கோயில் கட்டிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பிஷனும் வச்சுருக்காங்க. கேட்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லாவும் இருக்குது. அந்த கோயிலுமே நல்லா தாங்க இருக்குது. போய் பாருங்கள், எல்லாமே சூப்பராக கட்டியிருக்காங்க, சூப்பராக கட்டினும் இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ பக்கத்தில் இருந்து யாரும் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா எங்களை மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா எங்கள் ஊர் 10 கிலோமீட்டர் தான். அதுக்கே நாங்கள் போகாமல் மிஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா, பாய்.